பி ஏய் அஞ்சா சிங்கம் வணக்கம் சிம்ரன் வணக்கம் வணக்கம் அஞ்சா வணக்கம் அஞ்சா. நான் உங்களை ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணுறேன். இன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருக்கீங்க. இன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருக்கிறேன்னா ஓகே ஓகே. ஸ்க்ரீனை கொஞ்சம் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, கமெண்ட்டை படிங்க. மார்னிங் எவ்வளோ கோவமாக பேசினேன் அது அப்போ இது இப்போ உன் பேசுகிறேன். எனக்கு தேன் தேன் வருதா? பேசினாலுமா தேன் வருது? அப்படியா? ஏத்தனை சரி, அந்த டாபிக் விடுறானா பாரு. ட்ரீமே அதை விட்டுட்டு அடுத்த டாபிக் வா. ஹாய் ரஞ்சித், என்ன பார்க்கறதுக்கு ஹிந்தி பாய் மாதிரியே இருக்க? பண்ணியாச்சு செல்லம். உங்கள் சாரீ சூப்பராக இருக்குது செலெக்ஷனு. ஆஹா, தேங்க்யூ சுபா. எதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றினேன்? ஃபஸ்ட்டு கவுன் போட்டிருந்தேங்க ரீல்ஸுக்காக. இப்போ அதை கழட்டிட்டு அதை ஆல்ரெடி இப்போது ஈவினிங் லைவ் போட்டேன் தெரியுமா? ஒரு இந்த சேனலில் வந்து ஒரு 4-5 மணி இருக்கும் நான் லைவ் போடும்போது. சரி, போட்ட ட்ரெஸ்ஸை மறுபடியும் ரிப்பீட்டில் போடக்கூடாதுல்ல, அதை கழட்டிட்டு போட்டேன். ஃபேஸில் வாஷ் பண்ணலைங்க. ஈவினிங் கிளம்பும்போது போயிட்டு அப்படியே லைவ் போட்டு அதுக்கப்புறம் ரீல்ஸ் போட்டு இப்போ அதே நான் எனக்கு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணி பவுடர் அடிக்க டைம்லாம் இல்லை. அப்படியே சாரீ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹாய் பாப்ஸு, ஹாய் பாப்ஸு. அந்த 5 பவுன் செயின் அருமை. 5 பவுன் செயினா? ஆமாம் 5 பவுன் தான். சே, நான் கூட கவரிங்கோன்னு நினச்சேன். பாரு பவுனு, எங்கள் பாப்ஸோட கண்ணுக்கு மட்டும் இது பவுனுன்னு காமிச்சிருக்கு. எப்பொழுதும் நல்லா அழகாக பேசுங்க, எனக்கு தெரியுமா. ஆனால் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் படிக்கவும் மாட்டேங்கிறீங்க, அதான் கஷ்டமாக இருக்குது. லவ் யூ டியர். அப்படி கிடையாது, நிறைய கமெண்ட்ஸ் இப்போ வேறு வியூஸ் இல்லாததுனால இப்போ ஒரு 10 நாள் ஆச்சு நம்மளோட சேனலில் வியூஸ் டவுன் ஆகி. அதனால தான் இப்போ எல்லோருடைய கமெண்ட்ஸ் ரொம்ப நிதானமாக கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியுது. இதுக்கு முன்னே வந்து வியூஸ் வேகமாக போகும்போது என்ன ஆகுனா கமெண்ட்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது, போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த டைமில் எல்லோரும் கொஞ்சம் சேட் இருக்கத்தான் செய்யும். சாரி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன். அப்படியே சூப்பர் சாட் இருக்குது, ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை சூப்பர் சாட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதில்லை. வரும் சனி அன்று அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இது வரைக்கும். அப்படி என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறடா? யூடியூப் அக்கௌண்ட்டா? ஓ ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்போ இது வரைக்கும் அவன் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமலே இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. போன லைவ் எப்படி போச்சு? ரொம்ப கோவம், சண்டை. ப்ரைவேட் பண்ணிட்டேன், லைவ் அப்லோட் பண்ணலை. அதில் நீ எந்த பக்கம் ட்ரிம் பண்ணுவேன்? லைவ் ஸ்டார்ட் பண்ண 32 மினிட் வரைக்குமே லபா லிபா ஒரே கத்து. அதில் எங்கேருந்து நம்ம வந்து கொடுக்கறது, அப்லோட் பண்ணுறது? மேம், உங்கள் சிரிப்பை கேட்க தான் வந்தேன். ஒரு டைம் சிரிங்க போதும். மதன் இப்போ பண்ணுறேங்க, எனக்கு தெரியாதுங்க. அது ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நீங்கள் கேட்குறது என்னன்னு எனக்கு தெரியல தான். சிம்ரன், நான் எப்போதும் கையில் தான் காசு வச்சுருப்பேன். நீங்கள் எப்போவுமே கையில் தான் காசு வச்சுருப்பீங்களா? பரவாயில்லையே. அது சரி. ஹாய் செல்லம், பார்த்துக்கோங்க திருடர்களே. கையிலே வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பாரு அஞ்சா சிங்கம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த அடக்கம் கூட ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆக்சுவலி நான் எப்போவுமே ரொம்ப அடக்கமாக தாங்க இருப்பேன். என்றைக்கோ ஒரு நாள் தாங்க சும்மா அப்படி இப்படி லேசாக, என்னைக்கோ ஒரு வருஷத்தில் ஒரு முறை அப்படிதான். மிச்ச நேரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய கையை கூட நீங்கள் பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நான் கை ஃபுல்லாகவே லைவ் ஸ்டார்ட் பண்ணாலே கை ஃபுல்லாக மூடி இருக்கிற ப்ளவுஸ் தான் போடுவேன். நார்த்து ட்ரெயினில் நார்த் அடிக்குது, சவுத்து ட்ரெயினில் என்ன அடிக்குது? இது என்னடா இது? நார்த் ட்ரெயினில் நார்த் அடிக்குதா? உங்களை இது வரைக்கும் கேட்காத கமெண்ட்ஸாக இருக்குது. எல்லா தினசாக எப்படியெல்லாம் வரணுமோ அந்தந்த வாட்டத்துலலாம் கமெண்ட்ஸை படித்தாச்சு. இப்போ இது ஒரு புதுசாக இருக்குது. பிளாட்டினம் லைவ் இருக்கா? இருக்குங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குங்க. டைமாக இருந்துச்சுல்ல, ஹாஸ்பிட்டல் போய்க்கான டைம் இருந்துச்சுனாக்கா நான் எனக்கு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க தான் டைம் இருந்துச்சு. அப்படி இருந்தால் நான் ஈவினிங் வெளியில் போய் மழையில் நனைஞ்சிக்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. போன வேலை பாதியிலே முடியாம மாதிரி காலைல தள்ளி வச்சாச்சு. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கா. உங்கள் பண்ணாரு உன்னையவா? என்ன கேட்குற? உங்கள் மாமா எப்போ பண்ணாரு உன்னைய? அவன் எப்போ பண்ணா உனக்கு என்ன பண்ணுது? சொல்லுடா டே ராஜா.
அவன் எப்ப பண்ணா உனக்கு என்ன? உனக்கு எந்த பக்கம் வேர்த்து வடியுது? அவன் பண்ணா உங்களுக்கு என்னமோ ஹார்ட் பீட் எல்லாம் வேகமா போயிட்டு இருக்குது. அவனுக்கு எப்பவோ லைசன்ஸ் கொடுத்தாச்சுடா. அவனுக்கு பண்றதுக்கு உரிமை இருக்கு. நீ ஏன் இப்ப அதை பத்தி ஃபீல் பண்ற? வாங்க என்னது உண்மையிலே செம்மையா இருக்கீங்க. பெண்களே உங்களை பார்த்து பொறாமைப்படும் பேரழகி நீங்க. அதை ஒத்துக்கிறீங்க. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நான் இல்லைன்னு சொல்லவும் மாட்டேன். அது உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஆமா அது உண்மைதாங்க. என்னை பார்த்துட்டு தான் இந்த ஜுவல்ஸ்லேருந்து காஸ்டியூம்லேருந்து பேசுகிற அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்து காப்பி அடிச்சதா எல்லாமும் லைவாக ஓட்டிகிட்ருக்குங்க. நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நான் எப்படி வெல்கம் பண்ணுவேன், நான் எப்படி பேசுவேன், நான் ஒரு நேமை சொல்லி எப்படி கூப்பிடுவேன், சேம் அதே மாதிரி இருக்கும் பாருங்கள். நிறைய பேரோட லைவை போய் பாருங்கள். வாட்ச் பண்ணிங்கன்னா அப்படியே என்னை பார்க்குற மாதிரியே இருக்கும், காப்பி அடிக்கிற மாதிரியே இருக்கும். என்னங்க நீங்கள் ரொம்ப தைரியமான ஆளாச்சு, இன்னும் மாஸ்க் போட்டு இருக்கீங்க. ஓ, இது வந்து மாஸ்க் போட்டிருக்க பயம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பயத்துக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாதுங்க. இது என்னுடைய அடையாளமாக ஆயிடுச்சு மாஸ்க்குன்னு. நான் மாஸ்க் ரிமூவ் பண்ண மாட்டேன். அப்பாடா, இன்னைக்கு லைவ் வந்துட்டேன். வாங்க எஸ்டி, வாங்க வாங்க. சிம்ரன், சனிக்கிழமை அன்று நான் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலைன்னா நான் மனுஷனே இல்லை சிம்ரன். ஏ, அஞ்சா சிங்கம்க்கு கோவம் வந்துருச்சு. அமிதாப் அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. கன்ஃபார்ம் சனிக்கிழமை நான் லைவ் வந்தாலும் வராட்டி ஒரு ஜாயின் கன்ஃபார்ம்டா. நிலா டுடே நைட்டு வாட் டின்னர்? சப்பாத்திங்க, சப்பாத்தி சாம்பார். அமிதாப் அம்மா கோவம் வந்துருச்சு. கையை முறுக்குறாரு, நெஞ்ச நிமித்துறாரு, பல்ல கடிக்கிறாரு. எல்லாம் ஓடிடுங்க. தொப்புல காட்டுங்க. முடியாது போடா. முடியாதுன்னா நீ என்ன பண்ணுவ? கிரண் பாலு, திருநா அண்ணாமலை, ஹாய் 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 ஹாய். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கலரு என்ன சொல்லுடா தங்கம். ஏன் நீ எதுவும் வாங்கி போட போறியா என்ன? போய் கடையில் போய் இப்போ கேளு. உனக்கே கலர் பனியன் கடையிலே விற்கிது, போய் வாங்கி போடு. என்னோடது கலரை கேட்டு நீ என்னடா பண்ண போற? மாமா லுச்சி, ஜானு, ஹாய் ஜான். எல்லாம் காப்பி தான். ஆமாம்மா, எக்ஸ்பெக்ட் மாஸ்க்கு. அது ஒன்று மட்டும்தான் இப்போ இல்லை பைத்தியமே. அது ஒன்று மட்டும்தானே இப்போ இல்லை. அப்படி இதுவும் சிலதெல்லாம் ஆரம்பிச்சுதுங்க. ஒன்றும் ஃபேஸ்க்கு எடுக்கல, மாஸ்க்கு கழட்டி போட்டுடுச்சிங்க. நானே இன்னைக்கு நேத்தா பார்க்குறேன். அட கடவுளை, நான் எப்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன்னா. இன்னைக்கு குளிச்சியாடி அழுக்கு மூட்டை. எது செருப்பு நாயை மொட்டை மூஞ்சி குரங்கு ஓடிடு பேசாம சொல்லிட்டேன். மொட்டை மண்டை வந்துட்டான் பல்ல ஈன்னு காமிச்சுக்கிட்டு. செக் பல்ல மூடு நாயே. பல்லு விளக்காத நாயெல்லாம் எதுக்கு தான் என் லைவ்ல வருதுன்னே எனக்கு தெரியல. ஃபிட்னஸ்ஸு டிப்ஸு சொல்லணுமா? இப்போ நான் எழுந்துச்சுன்னு வச்சுங்க, என் தொப்பையை பார்த்துட்டு நீங்களே கேட்பீங்க, எத்தனாவது மாதங்க இது? 5ஆ 6ஆ? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? தொப்பை தொங்குது. நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸு அதானே. நீங்கள் ஆடுறதுக்கு முன்னாடி உங்கள் தொப்பை ஆடுது. ஆமாம், அது என்ன தனியாக கீழே ஒன்று ஆடுது? என்னென்ன கமெண்ட்ஸு என்னென்னங்கிறீங்க. இவனுங்க என்னமோ வந்து அமிதாப் பச்சனும் தனுஷும் ரஜினியும் நினப்பு போலக்குது மனசில். அப்படியே அயன் பாக்ஸ் எடுத்து அயன் பண்ணி விட்ட மாதிரி வயிறு சப்பையாக இருக்குன்னு. ஒவ்வொருத்தவனுக்கு தனியாக தொப்பை மட்டுமே 100 கிலோ வந்து நிற்கும். இதுல வேற எங்களை வந்து குத்தம் கண்டுபிடிக்கிறது. தனியா ஆடுது தொப்பை. இங்க என்னமோ இவன் தாலி கட்டிட்டு என் குடும்பம் நடத்த போற. தாலி கட்டி குடும்பம் நடத்துறவனுக்கே அந்த பிரச்சனை இல்லை. இவனுக்கு என்ன பிரச்சனை? இவனுக்கு எப்படி இருந்தா என்ன? இவனுங்களுக்கு அதை கேட்குறான் பாரு. 18 மாசமான்ட்டு புறம்போக்கு நாய் ஃபேக் ஐடி போல இருக்கு. சூப்பர் கியூட், மோர் பியூட்டிஃபுல் டார்லிங். சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஆல் பட்டனை கொடுங்க, ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. பர்சனல் ஆக்சஸ் வெயிட்டிங் வரேன். குமார் பாலிடெக். அப்புறம் யூஆர் இன் இது அது என்ன? அது ஏன்டா RSன்னு போட்டு வச்சுருக்கேன்? அதை நான் எப்படி படிப்பேன்னு நினைக்கிறேன்? ருப்பீஸ்ன்னு படிக்கணுமா? பைத்தியம். ஒழுங்காக போடு கமெண்ட்டை. ஒழுங்காக கமெண்ட்ஸும் போட தெரிய மாட்டேங்குது. இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் பாடுறதுக்கு பறிச்சே. என்னடா இது? ஒவ்வொருத்தி லைவ்லலாம் எப்படியெல்லாம் கமெண்ட் போடுறானுங்க. எனக்கு தான் இவனுங்க வந்து வாச்சிருக்கானுங்களே. அட கடவுளே.
ஏன் என்ன ஆச்சு? ரொம்ப சூடாக இருக்கு இன்னைக்கு. சூடாக ஆக்கிட்டு எது ஏன் செல்லம் திட்டுற? கோவப்படாதம்மா, நான் ஒன்றை வச்சுக்கிறேன். அடி செருப்பால தொடப்பக்கட்ட நாயை எற அந்த விளக்க மாட்டேன். இவனை எடுத்து விளக்காம நான் விடவே மாட்டேன். அட புறம்போக்கு நாயே, நீ வச்சுக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சனா? கிழட்டு நாயி, கிழட்டு ராஸ்கல். உனக்கு இளம் முட்டு கேட்குதோ? இளம் முட்டு மூஞ்சி போய் உன் கண்ணாடியில் பாரு உன் மூஞ்ச. புறம்போக்கு நாயே, இவன் வச்சுக்கிறானா என்னைய? ஓகே டார்லிங், பாய், டேக் கேர். ஓகே, லவ் மியூசிக். நீ எக்ஸ்க்ளூசிவ்லாம் உனக்கு செட் ஆகாது. நீ வந்து பர்சனல் ஆக்சஸுக்கே தாங்க மாட்டேன். நான் அதுக்கே ஒரு பக்கம் மயக்க வருதுன்னு போய் படுத்துக்கிட்டேன். இதில் வேறு எக்ஸ்க்ளூசிவ் ஜாயின் பண்ண, அதெல்லாம் உடம்புல தெம்பு இருக்கிறோம் ஜாயின் பண்ண விட்றா. இவங்க உங்களை பார்த்த மாதிரி கமெண்ட் போடுறாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கண்ணா. கிரண், எது 10 ரூபா போட்டு தர? அடி செருப்பால. இவனுக்கு தட்டை கொடுத்து 1 ரூபாய் காயினை போட்டுவிட்டு அனுப்புங்க. மாரி, சூரி, காளி எங்க போனீங்க? எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. மாரி, காளி, சூரி. ரியலி நார்த்து ட்ரெயினில் போனால் செம்ம நாற்று அடிக்கும். இது என்ன கருமா? ஒருத்தன் நாத்தங்கிறான், ஒருத்தன் வச்சுக்கிறேங்கிறான். என்ன எங்களாம் என்ன சோத்துக்க வழியில் வந்து உட்காந்துருக்கிறோமா? என்னமோ இவன் உட்கார வச்சு என்னமோ இவன் வச்சுக்கிறான்னா 10 ரூபா காசு போடுறல செருப்பு நாய் புறம்போக்கு பன்னாட பரதேசி. இவன் பாரு, தயாவை பாரு, கமெண்ட்ஸை பாரு, எல்லாம் அவன் முகர மாதிரியே போட்டுட்டு உட்காந்துருக்கான். செக், எனக்கு கடுப்பாக இருக்குடா ட்ரீம். லைவ் ஆன் பண்ணாலே என்னமோ வச்சுக்கிறேங்கிறான் ஒருத்தன் பாலுங்கிறான், கருமோ ஒருத்தன் கலர் என்னன்னு கேட்குறான். எப்போ பாரு இதையே கேட்டுக்கிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் ஏன் தெரியுமா ஒரே கத்திட்டு கிடந்தேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்த்தாலும் அப்படி எரிச்சலாக இருக்கு. நல்ல கமெண்ட்ஸை போட தெரியலடா. பாதி பேர் அழுக்கு பிடிச்சவனா இருக்கானுங்க. அப்படி இது என்ன காரணம்? ஏன் இப்படி? ஐய சே, நம்ம ஒரு மூடில் வந்தால் நம்ம டென்ஷன் ஆக்கி விட்டுறானுங்க இவனுங்கெல்லாம். அப்படியா ட்ரீம்? டைம் இல்லை ட்ரீம். சாரி ட்ரீம், சாரி பட்டோம். நாளைக்குன்னு சொன்னேன், அதுக்காக அதை எதிர்பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் வாயெல்லாம் விடுறதே கிடையாது. வாய் விட்டுட்டா இப்படி தான் பண்ணுவீங்க. என்னங்க பண்ணுறது? அந்த அளவுக்கு காஞ்சி போய் காய்ச்சி பிடிச்சி அலையிறானுங்க. ஐயோ தளபதி. சிம்ரன், அங்கே மழை எப்படி? மழைலாம் ஹெவியாக பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க. யூரின் காட் பிளஸ் யூ லேடியா? ஷப்பா ராமா, அது என்ன யூரின் காட் பிளஸ் யூ? செருப்பால் அடிக்க நாயே. வெறும் காட் பிளஸ் யூ சொன்னா போதும், அது என்ன யூரின்? என்ன கைஸ் இது? ஏன் இவனுங்க இப்படி இருக்கானுங்க? திருந்தவே மாட்டேங்கிறானுங்க மாமா. இவனுங்க திருந்தவே மாட்டேங்கிறானுங்க. சே, அதை ஏன் படிக்க? அதுதான் கண்ணில் பட்டு படிக்கல. பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? வாங்க, வெல்கம். பேரு பிருத்வி குமார். வெல்கம். அப்புறம் அப்படி என்னதான் இருக்கு அக்கா? எனக்கு ஒரு டவுட்டு. முதல் முறையா நீங்களே பாருங்க. இவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 லைன் நல்ல கமெண்ட்டாக போட்டால் கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்பேன்ட்டு ஃபஸ்ட்டு 2 லைன் நல்ல கமெண்ட்டும், அடுத்த கீழே வந்து ஒரு மாதிரி காட்சி கமெண்ட்டாகவும் போட்டு நம்மளை ரொம்ப டென்ஷன் ஏற்றுறானுங்க. வேலுமுருகன், ஹாய் வேலுமுருகன். யுவர் கண்டென்ட் இன் யுவர் ஸ்பீக் டு யுவர். உன்னை பார்த்தாலே தோ ஏய், அப்போ இந்த பாரு, இங்கே பாரு ட்ரீமு, சைலண்டாக இரு. ஒன்ட்ட வா. என்னடா, என்ன மருந்து வச்சு விடணுமா? என்னடா ரொம்ப சொல்கிற ட்ரீம்? வாயில் வச்சு டேப் வச்சு ஒட்டி விட்டு கை காலை கட்டி போட்டு பண்ணி விட்டுடுவ சொல்லிட்டேன். பேசாமல் இரு.
டங் ஸ்லிப் ஆனதெல்லாம் இங்கே வந்து எடுத்து எடுத்து நீ எல்லாருக்கும் டாபிக் கொடுத்தேன்னு வச்சுக்கியேன், கட்டி போட்டு கடிச்சு வச்சிருவேன். அங்கங்கே சொல்லிட்டேன். உங்கள் வெயிட் எவ்வளவோ? 70 kg. காந்தி உழைத்தார் நாட்டுக்காக, நாங்கள் உழைக்கிறோம் காந்தி நோட்டுக்காகவா? சிம்ரன் பாய், இரவு வேலை தூங்க போகிற. ஓகே ஓகே ஓகே, பாய் பாய் அஞ்சா, பாய் அஞ்சா. அதை விடுங்க, மதுரைக்கு எப்போ வரீங்க? மதுரை இங்கே பக்கத்தில் தானே இருக்குது, நினச்ச உடனே கிளம்பி வர்றதுக்கு. அதுக்கெல்லாம் எனக்கு இன்னும் மதுரைக்கு வேலையே இல்லை, முடிஞ்சு அதெல்லாம். இனிமேட்டு அங்கே வர்ற வேலை சுத்தமாக கிடையாது. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ பிளாக்கு. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க காய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிரண், ஹாய் கிரண். வெக்கம் வர, ஓ ஐடி நேம் வெக்கம் வர பேசுவோம். ஓகே ஓகே சூப்பர். வெரி சாரி மேடம், உண்மையாக நான் மணிகண்ட கிருக்க, நீ எந்த ட்ரெயினில் போனால் எனக்கு என்ன? நாத்தடிக்குது அதே சொல்லிக்கிட்டு இருக்க புறம்போக்கு. அது 70 சொல்லி பழகி போச்சல்ல, அதான் 70 வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாரு ட்ரீம் ஓரளவு தான் பொறுப்பேன். என் கோவத்தை நீ சீண்டி பார்த்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் என் கடியை நீ அங்கங்கே ஆயின்மெண்ட்டை வாங்கி தடவுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடாதான் சொல்லிட்டேன். அடி நேற்று கேட்ட மச்சம், இன்னைக்கு வச்சிட்டிங்களா? ஈவினிங் லைவ் போட்டால அதிலையே வச்சாச்சு. அப்போவே உங்ககிட்ட பேச இன்னைக்கு தான் டைம் கிடச்சிருக்கு. நீங்களும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டீங்க, ரொம்ப ஹாப்பி. பிளாக் சிற்பி 920 கிரீன்வேஸ் யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைபோ ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். இருக்குமா? நிலா, நீங்கள் வாங்க மதுரைக்கு, நான் இருக்கேன். ஹாய் கருவாச்சி, நீங்கள் மதுரையா உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்? ஹாய், என்ன பண்ணுற? பகல் கனவு கூட வரீங்க. பகல் கனவா? நான் வாங்குகிற சேலரியே எக்ஸ்க்ளூசிவ் அமௌண்ட்டை விட கம்மி தான். சரி விடு, பார்த்துக்கலாம். அதெல்லாம் நீ ஏன் அந்த ரேஞ்சுக்கு போகிற? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ அந்த லெவலுக்கெல்லாம் போகாத, அதெல்லாம் உன்னால் தாங்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா புரிஞ்சுக்கணும். சிம்ரன், நான் பழைய வண்ணாரப்பேட்டை அஞ்சா சிங்கம். பாப்ஸ், நான் நினச்சேன் பாப்ஸ் கமெண்ட் போட மாட்டேன்னு சொன்னீங்களே நேற்று, நீங்கள் என் லைவை தான் பார்த்துட்ருக்காரு, ஆனால் கமெண்ட் போடாமல் உட்காந்துட்ருக்காருன்னு நான் மனசுல நினச்சேன். ஹாய் டியார், சாப்பிட்டேன். சப்பாத்தி சாப்பிட்டேம்மா, சப்பாத்தி பால். சீட்டா, ஹாய் சீட்டா. பாலாஜி, ஹாய், சாப்பிட்டீங்களா? ஹவ் இஸ் ட்ரெயின் தேர்? ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது. இந்த செகண்ட் வரைக்குமே மழை ஹெவியாக தான் இருக்குது, பேஞ்சிக்கிட்டே இருக்கு. நான் இப்போது லைட் சுவிட்ச் கூட நாங்கள் வந்து ஈவினிங்கே போட்டு விட்டுறது, ஏன்னா மழையில் அப்பப்போ பட்டு லைட்டில் கை வச்சு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி, அதுதான் விடிஞ்சு காலையில் கொஞ்சம் வெயில் வரும்போது தான் லைட்டே ஆஃப் பண்ணுறோம், போட்டே தான் வச்சுருக்குறோமே. சாப்பிட்டீங்களா? இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மழை எப்படி இருக்கு உங்கள் ஊரில் காய்ஸ்? எத்தனை நாள் வந்து நிலா நிலா ஓடிவா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டால் எனக்கு பிடிக்காது. இந்த நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, லூசு சைக்கோ மாதிரி இந்த கமெண்ட் எல்லாம் போடக்கூடாது. ஒன்று நிலா ஹாய்ன்னு போடு. இந்த நிலா நிலா ஓடிவானா கமெண்ட்ஸை படிக்கிறதே தத்து கூத்தலாக இருக்குது. இதில் வந்து நிலா நிலா ஓடிவோம் இல்லை, ஒவ்வொருத்தவங்களோட கமெண்ட்ஸை படிக்கிறதே கஷ்டப்பட்டு கண்ணில் பட்டு படிக்கிறதுக்குள்ள போதும் நாக்கு தள்ளுது. இதில் அப்போ தான் ஒரு கமெண்ட் கண்ணில் படுது, அப்பாடான்னாக்கா நிலா நிலா ஓடிவாவான். வரேன் அப்படின்னு நம்ம பைத்திய மாட்டோம். சே, என்னது இது லூசுக்கு இருக்கணுங்களாட்டோ? ராத்திரி ஆகி போச்சுனாக்கா லூசு மென்டல் பைத்தியம் முத்தி போகுது இவனுங்களுக்கு. நான் பார்க்குற எக்ஸ்க்ளூசிவ் லைவ் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தாச்சு. வியாசர்பாடி தண்ணியில் தத்தளிக்குது சிம்ரன், அங்கத்தான் நான் நீச்சல் அடிக்கிறாட பாவி. நீ வேற எங்க 2 வீலர் போய் மாட்டிக்கிச்சு தண்ணியில. தள்ளு நான் இறங்கி
இதுக்கே போன வேலை முடியல, மழை வேகமா பிடிச்சிக்கிச்சு. ஹெல்மெட்டையும் போட்டு கொடையை இப்ப நான் ரீல்ஸ்ல இப்ப கொடை ஒண்ணு போட்டேன் தெரியுமா, அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டோம். இன்னைக்குதான் ஓப்பன் பிடிச்சி போனா காத்துல ஒரு பக்கம் இழுக்குதே. பொறுமையா போ பொறுமையா போ. அதுக்கு போயிட்டே இருக்கும்போது தண்ணி அந்த சுரங்க மாதிரி இறங்குதெல்லாம் அந்த இடத்துல செம்ம தண்ணி நிக்குதுப்பா. எப்பா அதுல இறங்கி வண்டியை மூட்டில் போய் பள்ளத்துல அவங்க குண்டு குண்டு குழியில தெரிய மாட்டேங்குது தண்ணிக்கு. அதுக்கோ லவ் யூ டி. ஹாய் சூப்பர்மேன். ஹாய்டா ஹாய்டா. நீங்க வியாசர்பாடி ஆண்டி? கிடையாது கிடையாது, கல்பாக்கம். நான் கல்பாக்கம். செல்லக்குட்டிங்களா, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னடா சூப்பர்மேனு அங்கேருந்து இங்கே தாவிட்டா? உனக்கு என்ன நிலானா ரொம்ப பிடிக்குமோ? நிலாவை கட்டிக்கிறியா என்ன? ரொம்ப ஆசைத்தான். செல்ல நீ சரியான நாட்டுக்கோழி. செம்மையா இருக்கு. எல்லாம் சுற்றி போடு, எல்லாம் கண்ணு வச்சுட்டோம். செல்லம் கொழு கொழுன்னு இருக்கு. அருமை. கொழு கொழுன்னு எல்லாம் கொழு கொழுன்னு நீங்க இருக்கீங்கன்னு சொல்ல, எல்லாம் கொழு கொழுன்னு இருக்கு. அருமை. சாப்பிட்டேன் பதில் சொல்லிட்டேன். சொல்லாமல சப்பாத்தி சாப்பிட்டேன்னு சொன்னேன். சப்பாத்தி பாலுன்னு சொன்னேன். லெக்கா பரவாயில்ல, ஐஸா பரவாயில்ல, டெம்பிளா போகல. மழை சரியான மழை. நைட்டு பிடிச்ச மழை பெஞ்சுக்கிட்டு, எந்த மழையில எங்க போறது? வெளியிலலாம் போகவே இல்லை. அங்கங்க தண்ணி நிக்குது. போய் அங்கெல்லாம் வண்டி மாட்டிக்குது. இப்போ ஈவினிங் ஒரு முக்கியமான வேலைன்னு போனோம் பாருங்க, போய் அந்த டயர் இதுல போய் மாட்டிக்கிச்சு. மறுபடியும் இறங்கி வண்டியை தள்ளிட்டு வந்தோம். போன வேலையே முடியல. செம்ம தண்ணி நிக்குது இந்த பக்கம்லாம். அது எங்க ஏரியா விட்டு நகரவே முடியல. உங்க அதில் நீச்சல் எடுத்தனா ராயபுரமே போயிட்டேன். பஸ்ஸு காசு மிச்சம் சிம்ரு. நல்லது. மோனி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ட்ரீம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? பாப்ஸ் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஹாய் சிஸ்டர், உங்கள் நேம் என்ன? என்னோட நேம் நிலாங்க. நல்லா இருக்கா? பேர் எப்படி இருக்கு? பிடிக்கலாம் சொல்லுங்க. இதோட என்ன ஸ்டைலான பேராக மாற்றிக்கலாம். நம்ம இஷ்டம் தாங்க. என்ன பேர் வேணால் நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஸ்வீட்டிங் எனக்கு தெரியும். நீ தானே அந்த நாத்தம் கமெண்ட்ஸை போட்டது. ட்ரெயின் நாத்தன்ட்டு அடுத்தது அந்த கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு உன்னோட ஐடியில் வர. ட்ரீம் நீங்கள் இன்னும் எனக்கு ஹைப் ஏற்றுறீங்க, பட் அவ்வளோ அமௌண்ட் இல்லை. நைஸ் நேம், நைஸ் கால். தேங்க்யூ மதன். கிரண், ஹாய் கிரண். ஃபோன் இங்கே அந்த ஃபோனில் சார்ஜ்லாம் அங்கே போட்டிருக்கேன். இன்னொரு ஃபோனில் சுத்தமாக ஐயோ அதை நான் போட்டு இருங்க, நான் சார்ஜ் போட்டுட்டு வரேன். நம்பிட்டேன். ட்ரீம்ஸ் சிவா என்ன சாப்பிட்டீங்க? சரு வரல தானே இன்னும்? சரு தூங்குறாங்க போல இருக்கு. என்ன சாப்பிட்டீங்க? எப்படி போச்சு இன்னைக்கு ஒர்க்கு? கிரண், ராஜா, மீனா, ஹாய் மீனா. குளிருது. முடியலடா, அழுத்த முடியல, கையே வலிக்குது. அட கடவுளே. முடியல. ஒரு அட்டை நிறைய பேட்டரி வாங்கிட்டு வந்துட்டு இதுக்கு போட முடியாம வெட்டியா கிடக்குது பாரு.
சேம் அளவு தான், ஆனால் அது வேற இது வேற. அது 1 இன்ச்சு பெருசு, இதுக்குள்ளே நுழையில. நீ இவ்வளோ டைட்டாக இருக்கு உள்ள. ஆஃப் பண்ணிடுறா. ஒரு ஏசியை போட்டு ஏசி ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு இங்கே மூச்சு போய் மூச்சு வருது. ஒரு நாள் லைவில் நீ அந்த ரிமோட்டை உடைக்க போகிற. போன ஏசி அப்போ அந்த ரிமோட் எத்தனை தடவை கீழே விழுந்துருக்கு தெரியுமா? அதை மாற்றிட்டு தான் இப்போ இது புதுசாக வாங்கினது. அது என்ன டிவி ரிமோட்டோ இந்த அழுத்துறீங்க பார்த்து சிம்ரன் வலிக்க போகுது. வலிக்காது பார்த்துக்கலாம். இருக்குமா? ஆமாண்டா, ரொம்ப டைட்டாக இருக்கு. ஆனும் கால் தான் இல்லை. ஐடி மை ஹஸ்பண்ட் நேம். அப்படியா மதன்? ஓகே. எந்த ஊர் நீங்கள்? எந்த ஒரு சரி மதன் சொல்லியோ கூப்பிட்றேன், அதுதான் பட்டு ஞாபகத்துக்கு வரும். ஏசியா இங்கே வெளியே போனால ஏசி போட்ட மாதிரி இருக்கும். அதாவது ஏசியத்துக்கு நீங்கள் வெளியே போன மாதிரி இருக்கும், அப்படி சொல்கிறீங்களா? பரங்கி இப்போ என்னது ஒன்றுமே புரியல எனக்கு. பரங்கி மலைன்னு போடுறதுக்கு அப்படி போட்டிருக்கீங்களா? எனக்கு புரியல மதன், இன்னொரு வாட்டி போடுங்க. பரங்கிப்பேட்டு. ஓகே. நான் சப்பாத்தியும் மீன் குழம்பும் சாப்பிட்டேன் சிவா. சூப்பர். மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு? மேரேஜ் ஆயிடுச்சா சிஸ்டர் உங்களுக்கு? எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? விஐபி லைவ் எப்போ? லைக்கு சப்ஸ்கிரைபு லைக் சப்ஸ்கிரைப் கேட்க ஐயோ மொபைல் அங்கே இருக்க. எப்போ போய் நான் மொபைலில் காமிச்சு பழகினதுனால எனக்கு அதே பழக்கத்துக்கு வருது. காய்ஸ் டபுள் டச் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை, மேலே டிபியை டச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் வரும், ஆளும் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஹாய் குட் நைட்டு. யாரை கேட்ட? மதன்ற சிஸ்டரை கேட்டேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தைங்க இருக்காங்களா, இல்லை படிச்சுட்டு இருக்காங்களா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக தான். சிபி 92 க்ரீன் சிபி. தேங்க்யூ மோனி. அக்கா சில்லாக்ஸ் பாடலுக்கு முன்னாடி ஹன்ஷிகா காமெடி காட்சி வரும், அது பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நீ எதோ ஹன்ஷிகா மேலே ஒரு மாதிரி கண்ணாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஹன்ஷிகா பாட்டை விடவே மாட்டேங்கிற. உங்களோட அட்ரஸ்ஸு க்ரீன் வித் ப்ளூ, வெரி நைஸு. அட்ரஸ்ஸு க்ரீன் வித் ப்ளூ இல்லை, அட்ரஸ்னாக்கா என்ன இது? உங்களுடைய அட்ராக்டிவ்னு எதுவும் போடுறதுல அட்ரஸ்ன்னு போட்டிங்களா, இல்லை வேறு எதுவும் போட போய் இது வந்துருச்சா? ஒன்றும் புரியலையே. நீ தான் ஹன்ஷிகாவே. செயின் சரியாக தெரியல, நான் செயின் மட்டும்தான் சொன்னேன். சுரேஷ் கண்ணை நோண்டி எடுத்துருவேன். கண்ணை மட்டும்தான் பார்க்கணும். கண்ணை தவிர்த்து வேற எங்கேயாவது பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 கண்ணையும் நோண்டி காக்காய்க்கு போட்டுருவேன், சொல்லிட்டேன். கிரண் ஹாய், லவ் யூ வாய்ஸ். தேங்க்யூ சிவா. நிலா தான் சமைச்சு கொடுத்தாங்க. நோ ஹன்ஷிகா, இவங்க சிம்ரன். சிம்ரனா? நான் சிம்ரன் இடுப்பை வளைச்சு ஆடுவாங்க. இங்கே இடுப்பு ஒரு அணு கூட அசையாதாச்சே. முத்துப்பாண்டி உங்களோட ட்ரெஸ் என்னோட ட்ரெஸ்ஸை தானே சொன்னீங்க? ஓகே. பிடிச்சிருக்கா ப்ளூ வித் க்ரீனு? ஸ்க்ரீனை கொஞ்சம் டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் போட்டுக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு வாய்ப்பில்லை நிலா. ஏன் வாய்ப்பில்லை? சூப்பர். என் நண்பன் சண்டையில் உயிர் நாடியே பிடிச்சிட்டா செருப்பாலடி நாயே. அதையேண்டா அங்கே போய் பிடிச்சா? நானா இருந்தேன் கத்திரிக்கோலை எடுத்து சுத்தமாக கட் பண்ணி காக்காய்க்கு போட்டிருப்பேன். டுடே என்ன லைவா? டுடே வந்து நேற்று வேறு மெம்பர்ஷிப் வராமலே போயிட்டேன். இன்றைக்கி வந்து இதுதான் ஸ்பெஷல் தான், அதாவது டைமண்டு தான். ஒரு ரவுண்டு போயிட்டு வாரேன். போயிட்டு வா.
ரவுண்டு போயிட்டு தெளிவா வாடா, மயக்கத்துல வராது. அப்புறம் வந்து நான் இப்போ நிலா சோறு சாப்பிட போறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அந்த பையன்கிட்ட கண்ணை மட்டும்தான் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். ஓ ஓகே காய், யாரும் ஃபேஸ்புக்கை நம்பாதீங்க சரியா? ஏன்னா என்கிட்ட வந்து ஃபேஸ்புக்கு கிடையாது காய்ஸ். ஃபேஸ்புக் வந்து ஃபேக் ஐடி. ஒரிஜினல் யூடியூப் மட்டும்தான். யூடியூப்லேயும் ஒரு 2 ஃபேக் ஐடி சுற்றிக்கிட்டு இருக்குது. நான் என்னோடய சேனலை நான் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அப்படியே டம்மியாக உட்காந்து கிடந்த சப்ஸ்கிரைபர் கடன்னு ஏறுது அவனுக்கு. நம்ம வந்து இங்கே சிப்பி 92ன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஃபேக் ஐடி அந்த புறம்போக்கு ஒரு 300 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கு. 300 தான். இப்போ கடன்னு ஏறுது. இப்போ உட்காந்து அதுக்கு வேறு இப்போ காப்பிரைட்ஸ் வேறு கொடுக்கணும். கடுப்பாக இருக்குது வேறு நமக்கு. நம்ம பொழப்ப பார்க்குறதா இவனுங்களுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதே பொழப்பாகவே இருக்குது. ஹாய் சரோ, ஏன் இவ்வளோ லேட்டு? பார்த்தீங்களா இந்த சிற்பியை மறந்துட்டீங்க? ஓ லைவில் ஒன்றை எப்படி பார்த்தா மூடு ஏறுதா? என்னை பார்க்குறப்பெல்லாம் சாமி மலைக்கு ஏறுதுன்னு சொல்லுங்க. இல்லை சிம்ரன், உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ ஃபேஸ்புக்கில் வருது. சிம்ரன் பாரு, உங்கள் வீடியோ எடுத்து போடுறாங்க. கண்டிப்பாக நிறைய ஃபேஸ்புக்கில் ஃபேக் ஐடி போட்டுட்டு உட்காந்துருக்கா. என்கிட்ட ஃபேஸ்புக்கே கிடையாது காய்ஸ். எல்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மதன் ஆகிடுச்சு சிஸ்டர். 2 பேபிஸ் 1 கேர்ள்ஸ் பேபி 1 பாய் பேபி சிஸ்டர். சூப்பர் வாழ்த்துக்கள். குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கோங்க. என்னை என் லைவ் எப்பத்துலேருந்து பார்க்குறீங்க? இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்களா? இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடிலேருந்தே பார்க்குறீங்களா? சாமி இல்லை தம்பி மலை ஏறுதா? டே சிம்ரனா, சிவா உனக்கு ஏன் எரியுதா என்ன? அவன் தானே என்ன சிம்ரன் சொன்னான். ஏன் உனக்கு எது எரியுதா என்ன? எல்லா வயசுல அழகா தான் இருக்கும். சிம்ரன் இப்போ எப்படி இருக்கு? முடி எவ்வளவு நீளம்? நிலா தோ இவ்வளவுதான் நீளம். அப்போதான் கொஞ்சம் நான் எட்ட போய் இப்படி நிம்முருவேன்னு சொல்லிட்டு கேட்குறான் போல இருக்கு. நீளம் கம்மி தான், கட் பண்ணிட்டேன். ஹேர் அப்பப்போ வந்து கட் பண்ணுறோம்ல, யூ கட்டிங் வி கட்டிங் சொல்லிட்டு அந்த கட்டிங்லாம் ஷார்ட் ஆகி போச்சு. முன்னே வந்து பெட்டெக்ஸ் வரைக்கும் இருக்கும் முடி கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் குழந்தைங்க பிறந்ததுன்னு அப்படி கொட்ட அப்புறம் ஒரு 10 இயர்ஸாகவே வந்து ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவ்வளோ தான் ஹேர் வளர்ந்து வரும். விட்டாக்க வளர்ந்து வரும். அப்போ எடக்க முடக்கா இருக்கும் முடி. உங்கள் நேம்டா? என் நேம் வந்து நிலா. இல்லாம மனசாட்சி வேண்டாம். என்ன இல்லாம? எதுக்கு? தலை மட்டும் தானா? சே அப்படி இல்லைங்க. சொல்லுங்க எப்படிங்க? தலையில மட்டும்தாங்க வளரும். தலைக்கு மட்டும்தான் பியூட்டி பார்லர்லாம் போய் ஹேர் கட் பண்ண முடியும். தமிழில் 12 1 மந்த்தாக பார்க்குறேன் சிஸ்டர். அப்படியா? எதுடா சொல்லும் என் லைவ் ஒன்று பார்க்க வச்சது? என் லைவில் எதடா நீ லைக் பண்ண? என் முத்து போன்ற பற்களா? இல்லை என் பாக்கெட்டில் இருக்கும் இல்லை என் அழகின் ரகசியமா? என்னடா தங்கம், என்ன எதுல மயங்கி விழுந்த? சொல்லுடா செல்லம் சொல்லு. உங்க வாய்ஸ் சூப்பர். நில்லோ ஹாட் வாட்டரு இருக்கு அங்கே இருக்கா? கல்யாணத்துக்கு பின்னாடி அண்ணனுக்கு தானே முடி இருக்காது. கல்யாணத்துக்கு பின்னாடி கணவனுக்குத்தானே முடி இருக்காதுன்னா ஏதோ இடிக்குதே. சரிடா, ரொம்ப நாள் ஆச்சு. வரேன் எஸ்ஜி. சிற்பியை நான் மறக்கலை. என்ன நான் சிற்பி மறந்த மாதிரி இருக்கு? ஆமாம், என் லைவில் கொஞ்ச நேரம் ஆளை காணோம், அதனால நான் அப்படி கேட்டேன். ஏன் கேட்கக்கூடாதா? நான் அப்படி தான் கேட்பேன், பதில் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். காய்ஸ் லைக் டபுள் டச் பண்ணி கொஞ்சம் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன், இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஓ ரிச்சி, வாங்க வெல்கம் பாப்ஸு. சிற்பினா யாரு? உங்கள் சிரிப்பு சிஸ்டர். ஓ என்னோட முத்து போன்ற பற்களை பல்ல தான் பார்க்க கிடையாதுல்ல.
அப்போது என்னுடைய சில்லறை என்னது ஐயோ அந்த ஒரு சாங் ஒன்று வருமே பேர் ஒன்று சின்ன சின்னதாய் சிறகடித்தாய் சில்லறையை செதறி விட்டாய். அப்போது என்னுடைய சிரிப்பில் நீங்கள் மயங்கிட்டீங்க. ஓகே ஓகே. ஹலோ ஹாய். ஒயிட்டி கிட்ட வியூஸை கேளுங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களா கருணையை காட்டி ஏதாவது கொடுத்த இந்த சேனல் அவ்வளோதான் வருது. அது விடாமல் போடணும். அதுக்கு நிறைய உள்ளே போய் டேக்ஸ் எல்லாம் மாற்றணும். இதுக்கே நான் வந்து டேக் எல்லாம் மாற்றினேன். ஒரு 4 டேக் மாற்றினேன். அதனால தான் இந்த வியூஸ் கூட. என்ன கண்ணுடா போதை ஏறுது. சைடிஷு போதை ஏறிடுச்சு. கண்ணை பார்த்தது சைடிஷு. ஒரு சாங்கு ப்ளீஸ். ஐயோ நீங்கள் வேற ஏற்கனவே வியூஸ் உக்காந்து முக்குது. இதில் வேற சாங் வேறையா? ஹாய் தலை ஹாய். கழுத்தில் என்ன ஆண்டி திரிப்புள்ளியா? அது வந்து ஃபேஷன். உங்கள் வீடியோஸ் எல்லாமே எனக்கு வரும். நல்லா இருக்கும் வீடியோ. சூப்பர். தேங்க்யூ அரவிந்தா. சரி லைக் கொஞ்சம் போடுங்க. ஸ்க்ரீனை கொஞ்சம் இப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பகலில் தூங்குறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. வீட்டில் இருந்ததான் பேர். தூங்குற அளவுக்குலாம் நேரம் கிடையாது. காலையிலேருந்து வண்டி ட்ராவல் தான் முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் மதியம் வந்துட்டு தான் சமைச்சிட்டு 5 நிமிஷம் முதுகு வலி தாங்கல அப்படி படுத்து என் பையனுக்கு கூட்டு முதுகு அழுத்த சொன்னேன். 2 அழுத்துனா கால் வருது சீக்கிரம்ன்ட்டு 5 நிமிஷம் கூட படுக்கல. அது கிளம்பி போகும்போது தான் மழையில் மாட்டிக்கிட்டு சின்ன பண்ண மாதிரி ரிட்டர்ன் வந்த உடனே தான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி ஈவினிங் நான் லைவ் ஆன் பண்ணேன். சிற்பி 920 க்ரீன் வேஸ்லேயும் லைவ் ஆன் பண்ணேன். கரெக்டாக வந்து 32 மினிட். அதை முடித்த உடனே சிற்பி 922 லைவ் போட்டேன். அது 1 மணி நேரம் 10 நிமிஷம் அந்த லைவ். அதை முடித்தோடனே ரீல்ஸ் எடுத்து கண்டினியூஸாக போச்சு. இப்போ வந்துட்டேன் லைவ். அவ்வளோதான் என்னோடய டைம். இதில் எங்கேருந்து நான் தூங்குறது? யார்கிட்ட நான் பேசுறது? சிஸ்டர் மை ஹஸ்பண்ட் சவுதியில் இருந்து வர்றாங்க சிஸ்டர். வாழ்த்துக்கள். சூப்பர். சவுதியில் இருக்காங்களா? நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா? அப்போ ஜாலி தான். 2 இயர்ஸ் கழிச்சா 1 இயர்ஸ் கழிச்சு வராங்களா? எவனாவது சாங்ஸ் கேட்டால் கருப்பாயிடுவேன். ஏற்கனவே ஒயிட்டி வியூஸ் கேட்டுகிட்டே இருக்கேன். எங்கள் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கள் சிவாஜி. அப்படியா? என்னது ப்ராக்ஷனா? யாருக்கு போடுறீங்க இந்த கமெண்ட்ஸ்? எனக்கு புரியலையே. யாருக்கு ப்ரோன் போட்டிருக்கீங்க? அப்போ அது நமக்கு இல்லை. சரோக்கா? இவர் பாப்ஸுக்கா? எனக்காக ஒரு பாட்டு. பாப்ஸ் ஸ்டாண்டிங் முடி லைவே முடிய போகுது. 42 மினிட். வாங்க ஸ்டாண்டிங் தானே கரெக்டாக. இன்னொரு 10 நிமிஷம் நின்றுட்டு லைவ் முடிச்சிடலாம். வாங்க. எழுந்திரிச்சு போகிறேன். ஃபேனை போட்டுருவோம். சவுண்டு ஃபுல்லாக வருதுங்க. ஃபேன் போட்டிருக்கேன். ஒன்றுமே தெரியலையா? ஐயோ இந்த சார்ஜில் போட்டாலே இது ஏறவே ஏறாது. இதோட சார்ஜர் கிச்சனில் அந்த ஃபோனுக்கு ஏறுது. கைஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இதில் இந்த டிபியை டச் பண்ணால் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். கொஞ்சம் அது பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபும் ஆலும் கொடுத்துருங்க. ஆல் பட்டனை கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இல்லைனா ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் காட்டுங்க. ரொம்ப டேஸ் ஆச்சு.
என்னை கட்டுப்பேற்றுக்கிட்டெல்லாம் அந்த கமெண்ட்ஸை போடுவோம். இந்த காட்டுங்க தூக்குங்கன்ற கமெண்டெல்லாம் போட்டிங்கன்னா வெறியாகி கடிச்சு கொதறிடுவோம் சொல்லிட்டேன். வடிவேலு காமெடியில் பஸ்ஸு தள்ளுற மாதிரி மழையில் பைக்கை தள்ளுறப்போ ஒரு ரீல் எடுத்துக்கலாம்ல. ரோட்டில் வரும்போது தான் ரீல் எடுத்தேன். வண்டியில் ஒரு பக்கம் ஒரு கையில் இப்படி கூட ஒரு பக்கம் ஃபோன்லாம் நனைஞ்சு அடிக்க நல்ல வாட்டர் ப்ரூஃப் மொபைலுன்றதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. மழையில் நனைய சொட்ட ரீல்ஸ் அப்படியே ரோடு மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். என்னால் எடுக்க முடியல, மாஸ்க் வேறு எடுத்துகிட்டு போக முடியல. ஒரு மாஸ்க் பேக்கில் இருந்துச்சு, அதை எடுத்து உள்ள ஹெல்மெட்டுக்குள்ளே இப்படி சொருகிற நிற்கவே மாட்டேங்குது. டூ இயர்ஸ் சிஸ்டர். உங்களுக்கு எத்தனை பேபிஸ்? 2 இயர்ஸ் கழிச்சு வராங்களா? வாழ்த்துக்கள், என்ஜாய் பண்ணுங்க. எனக்கும் 2 கிட்ஸ் தான். எனக்கும் கொட்டின மாதிரி அந்த 3 புள்ளி என்னத்தை கொட்டின மாதிரி. ஹாய் ஆண்டி, ரியல் மேட் இருக்கா? ஸ்னேக் கொட்டின மாதிரி. ஓ, ஸ்னேக் வந்து கொட்டின மாதிரி இந்த 3 புள்ளியா? நோட்டிஃபிகேஷன் வரலம்மா எனக்கு. அதுதான் தெரிஞ்ச கதையாக இருக்கேன். நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு தான் போயிருக்கு என் சேனல்லேருந்து. அது நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி சார். ட்ரீம் அதுவும் சகலத்தான் வரணும் வண்டி தள்ள. நீங்கள் ரெக்கடா இல்லை சாஃப்டா? சில நேரம் அப்படி அப்படியே என் போக்கில் விட்டிங்கன்னா நான் அப்படியே சாஃப்டாகவே இருப்பேன். நீங்கள் ரொம்ப துள்ளி குதிச்சிங்க அப்படின்னாக்கா அப்புறம் நானும் கொஞ்சம் அப்படியே ரெக்கடாக மாறிடுவேன். என்னோடய மெசேஜ் பாருங்கள் ஏஞ்சல் மேடம். சாம், ஹாய் சாம், ஹாப்பி நிலா. வணக்கம் நிலா, நல்லா இருக்கீங்களா? இருக்க எப்படி இருக்கீங்க காய்ஸ் எல்லோரும்? பாஸ் ஈவினிங் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வரல. அப்படியா? என்ன பண்ணுறது காய்ஸ்? லைக் சப்ஸ்கிரைபு ஸ்க்ரீன் அப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக்கும், மேலே இருக்கிற டிபி டச் பண்ணி சப்ஸ்கிரைபும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் இருக்குது, டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிப்பிங் 90 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. கோழிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். என்ன ரெட்டை சடையெல்லாம் போட்டிருக்கேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் வந்து அந்த கவுன் போட்டிருந்தேன், அதுக்கு வந்து நல்லா இருக்குமேன்னு அப்படி போட்டேன். அப்புறம் எனக்கு தலையை பின்னுறதுக்கு நேரம் இல்லை. சரி, லப்பர் மெட்டை மட்டும் கழட்டிட்டேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் கழிவுகளை ஊற்றுவீங்கல்ல, இப்போ தான் சின்ன பிள்ளைன்னு நினைப்போம் அப்படிக்கும். அதனால நான் லப்பர் பேண்டை மட்டும் உருவி போட்டேன். தலையை லைவில் பேசிட்டு தலையை பின்னலான்னு இருந்து மறந்துட்டேன். அப்புறம் என்ன பேபி சிஸ்டர்? ஒரு ஆண் ஒரு பொண்ணு சிஸ்டர். எனக்கு நிலா ஒரு சாஃப்டான சொர்ணாக்கா. புது செயின் நல்லா இருக்குமா? டிசைனு கேப்பில் எப்போ வாங்கினு சொல்லவே இல்லை. இல்லை, இப்போயே வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் செல்லும். ஆர்டர் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். டெய்லி வந்துக்கிட்டே இருப்பேன். ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இது கொஞ்சம் லாங்கும் வச்சுக்கலாம், கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டும் வச்சுக்கலாம். ஆனால் நான் இப்போ வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு குட்டிலே மாட்டியிருக்கேன். ஓகேவா இது? இல்லை லாங் வைக்கலாமா? இதே ஓகே தானே? இதுக்கு பிரேஸ்லெட்டும் இருக்குது. எங்கே எடுக்கும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இங்கே வச்சது அதோ இருக்குது. சரி, நம்ம கையில் தான் ஆல்ரெடி பிரேஸ்லெட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதோட செட்டு. இதையும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வேணும்னா நம்ம இப்போ இதையும் போட்டுக்கலாம். செட்டு. ஆனால் இது அந்த கேர்ள் பேபி நீங்கள் தானே? எனக்கு தெரியும் சிஸ்டர். அந்த கேர்ள் பேபி நானா? இல்லைங்க, உண்மையிலே கேர்ள் பேபி பாய் பேபி ரெண்டுமும் இருக்குது. என்னோட சேர்த்திங்கன்னா 3. நானும் ஒரு குழந்தை தான். என்னோட சேர்த்தா 3. சாப்பிட்டீங்களா நீங்கள்? நைட்டை தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாப்ஸு ஆஹா, மொத்தம் 10 பவுனு. என்னங்கடா எல்லாம் அசால்ட்டாக 5 பவுனு 10 பவுனுங்கிறீங்க. அது உண்மையிலே கோல்டு வாங்க போகணுன்னா 5 பவுனுக்கு 5 லட்சம், 10 பவுனுக்கு 10 லட்சம். அப்போ தலையெல்லாம் சுற்றுது. நாங்கள்லாம் பொம்பளை பிள்ளையை பிடிச்சி வச்சுருக்கோம். எப்படி தான் பண்ண என்ன சமாளிக்க போகிறோம்னே தெரில. ஓகே, அந்த நேரத்தில் எவனாவது இழிச்ச வாயம் வருவான். அவன்கிட்டயே பிடிங்கிட்டு இருந்தா நீயே கட்டி கூட்டிட்டு போ.
அதுக்கு தான் சொல்றேன், எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு 10 லட்சமாவது சம்பாரிங்க அப்படிங்கிறோம், கேட்க மாட்டேங்கிறீங்களே. அக்கா எதுக்கு அக்கா நேற்று என்கிட்ட கோவப்பட்ட? முந்தா நேற்று நீ நல்லா தானே பேசினா, அதான் நான் நேற்று சித்தியை பற்றி பேசினேன் தப்புனா? ஓ, நீ தான் அந்த சித்தியை பற்றி பேசினதா புறம்போக்கு? நீ தான் அது. நீ புள்ளி வச்சா நான் கோலம் போட்டேன். ஆஹா. காய்ஸ் லைக் போடுங்க காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாடர்ன் மம்மியா நீங்கள்? அப்படியா தெரியுது, மாடர்ன் மம்மி மாதிரியே தெரியுது. அப்பா இன்னைக்கு தாண்டா ஒருத்தர் என்ன மாடர்ன் மம்மியான்னு கேட்டிருக்கான். உங்களுக்கு தெரியுமா, பாதி பேர் நீ என்ன கிளவியா கிளவி வந்து காய்ஸ், இவளுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறத காசை நேர்லேயே கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வந்துடலான்னு ஒருத்தன் கமெண்ட் போடுவான். அவனுக்கு தெரியாதா நீ போய் நேரில் போய் கடந்துட்டு நோய் வளர்த்துருக்க? அவனுக்கு ஆசை எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க, அந்த மாதிரி போடுவா. பரவாயில்ல, நீங்கள் ஒருத்தர் தான் உண்மையாக சொல்லியிருக்கீங்க மாடர்ன் மம்மி. நீங்கள் மேரேஜ் ஆன மாதிரி இல்லை மேடம், பார்க்குறதுக்கு எங்கள் ஏஞ்சல் லுக்காக இருக்கீங்க மேடம். சாமே என்ன ஐசா, என்ன புதிதாக ஆரம்பிச்சம் வந்திருக்கு? கண்டுக்கப்படாது, கண்டுக்கப்படாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மச்சம் வளர்ந்துக்கிட்டே போகும். பார்த்தம்மா, ரசிச்சம்மா, லைவை கட் பண்ணும்போது ஏக்கத்தோடு வச்சமான்னு இருக்கணும். செல்லக்குட்டி லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. ஆமாம் அக்கா, நான் தான் அது சொல்லு. நேற்று கோவப்பட்ட, நீ முந்தா நேற்று நல்லா பேசியிருப்ப, நல்லா பேசின. நீ நேற்று ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி கமெண்ட் போட்ட, அதனால திட்டி விட்ட. அக்கா கியூட்டா இருக்கீங்க, மாஸ்க கலட்டுங்க. பாப்ஸு வாலண்டரியாவா வந்து திட்டு வாங்குற? வாலண்டரியா வந்து திட்டு வாங்குறாங்கிறீங்களா? என்னம்மா மாப்பிள்ளையா போயிட்டு இழிச்ச வாயின்னு காய்ஸ், எப்போவுமே மாப்பிள்ளைங்கனாலே இழிச்ச வாயினுங்கத்தான். பொண்ணுங்க நாங்கள் எப்போவுமே ரொம்ப உஷாரான ஆளுங்க தான். அவங்க சாரி கேட்க நினைக்கிறாங்க போல, மன்னிச்சு விடுங்க. யாருங்க? இருப்பா, அரிக்குது, மாஸ்க் கழட்டி சொல்லிட்டு அப்பா. அந்த முடி வந்து உரசுது என்னோட மூக்குல. அப்பா அழகி பொறாமைப்படும் பேர் அழகி. நீங்களா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், சொல்றாவே தெரியல, அதை நானே சொல்லிக்கிட்டேன். மாடர்ன் மம்மி, அல்ட்ரா மாடர்ன் ஆண்டி. அங்கிள், டைலர் அங்கிள், டைலர் அங்கிள், இந்த நைட்டியை கொஞ்சம் தச்சு தரீங்களா டைலர் அங்கிள்? ட்ரீம் டைலர் அங்கிள். பெண்களுக்கு அதிக மச்சம் இருப்பது நல்லதுதான். டிஃப்ரெண்ட் சவுண்ட் விட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு, அதை பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் சவுண்டா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சிவகார்த்திகன் மாதிரி தெரியுதா? சொல்லுங்க பாப்ஸு. நீங்கள் இழிச்சவாயாக இருக்க முடியாது, மாஸ்க் இருக்கே. ஏதாச்சும் கலட்டி காமெடி. ஆமாம், உள்ள பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்கேன், எதையாவது திறந்து காட்டுங்க சார். நீங்கள் இந்த கேக்கு வேணுமா, உங்களுக்கு இந்த கேக்கு வேணுமா அப்படின்னு. அக்கா முந்தா நேற்றும் நான் அப்படித்தான் பேசினேன், அதுக்கு நியூ அவளை போடுற அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து நேற்று தான் உன் கமெண்ட்ஸை பார்த்தேன், எனக்கு பிடிக்கல, திட்டி விட்டேன், அவ்வளோதான். நீ எப்போ போட்ட என்ன எனக்கு என்ன கிடக்குது? வாட்டர் பாட்டிலாக கலட்டே காமிச்சிருங்க. வாட்டர் இப்போ தான் சிம்ரன் மாதிரி இருக்கீங்க. அப்படியா மோனி? 10 lakhs சம்பளம் பற்றி நமக்கு என்ன கவலை, நம்ம தான் ரிட்டையர் ஆகிட்டோமே. ஒத்துக்கிட்டா சரிதான். எல்லாம் அங்கிள்ஸ், எல்லாம் வந்து தாத்தாஸ், எல்லாம் வந்து கிழஸ், எல்லாம் இதான் இருக்குது. இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகுறவங்க யாராவது இருக்கீங்களா?
இந்த 1 இயர் 2 இயர் 2 மந்த்து இன்னொரு 1 மந்த்து தான் இருக்குது ரிட்டைர்மெண்ட்டு அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? தயவு செய்து அவங்களாம் இருந்தீங்கன்னா என் லைவ் விட்டு விலகுவோம். எங்க ஏஞ்சல் மேடம் என்னோட மெசேஜை பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்படின்னா நான் ரொம்ப கொடுத்து வைத்தவன். சாப்பிட்டேன் சிஸ்டர். மை ஹஸ்பண்டை கால் பண்ணுவாங்க, அதான் முழிச்சிருக்கேன் சிஸ்டர். புரியுது. இங்கேக்கு அங்கேக்கு ஒரு 1.25 மணி நேரமா இல்லை 2.5 மணி நேரமா வித்தியாசம்? புரியுது. அவங்க ஒர்க்கு முடிச்சுட்டு அப்போ தான் ஒரு 10 மணிக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணாங்க. உங்களுக்கு அப்போ டைம் 12:30 மணி 1 ஆகிடும் கரெக்டாக. இப்படி ஒரு சிம்ரனும் சிவா வாரணம் ஆயிரம் படத்தில் சூர்யா சிம்ரன் கிட்ட சொன்ன டயலாக் இந்த சிம்ரன் கிட்ட சொல்லியிருக்கணும். அதில் என்னமோ சொல்லுவானே, அதில் பேர் என்ன, ஏதோ ஒரு பேராச்சே சிம்ரனுக்கு, அதில் ஏதோ ஒரு பேர். கமெண்ட்ஸை போடவே பயமாக இருக்குது, ஹைலைட்டு மாட்டிப்போமா ஒரு பயம். ஏய் நான் இன்னைக்கு நினச்சேன் மோனி, கரெக்டாக நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டீங்க. இந்த ஹைலைட்டில் வந்து பாப்ஸ் ட்ரீம் எல்லாருடைய நேம் அடிப்படுது, ஆனால் மோனியோட நேம் அடிப்படாமல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இனிமேட்டு வந்து மோனி வந்து நமக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ண தயங்குவாங்க. ஆனால் நான் இப்போ இன்னும் ஹைலைட்டை கிளிக் பண்ணலைன்னா சொல்லுங்கள், வேணால் பண்ணிடலாம், பண்ணி வைக்கிறேன். கரெக்டாக உங்களுடைய கமெண்ட்ஸ் வர்ற டைமில் அது வந்து இதாகிக்கும். ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிற்பி 92 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே. இன்னும் 4 மினிட் தான் இருக்குது நான் லைவ் முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு மெம்பர்ஷிப் லைவு, டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவுக்கு போயிடலாம். சரி அக்கா, சரி போயிடுவா. நான் சொன்னது ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறவங்கள தான் போக சொன்னேன். நீ எதுக்கு வாலண்டரியாக போயிடுவான்னு கேட்குற? அப்போது ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் இன்னொரு 1 மந்த்தில். டைலர் அங்கிள், ட்ரீம் டைலர் அங்கிள், என்னைய விட்டு விடு. அப்படியெல்லாம் நான் உங்களை விட்டுட வேணாம், உங்களெல்லாம் நான் விட மாட்டேன். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் எல்லாரையும் நான் விட்டுடுவேன். சரி அக்கா, நான் நேற்று முடிச்சிட்டேன். நாய் பொறம்போக்கு. என்ன உங்கள் வீடியோ தமிழ் உள்ளு சீரியலில் போட்டிருக்கீங்க? எது தமிழ் உள்ளு நான் போட்டுச்சு? அப்படின்னா என்ன அர்த்தம் காய்? அப்படின்னா என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலையே. உங்கள் ஏஜ் ஒரு 21 இருக்குமா? வாயில் அடிச்சுக்கோ, வாயில் அடி. இப்போதான் காய்ஸ் எனக்கு 18 முடிஞ்சு 19 ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னை பார்த்து 21 கேட்குறாங்க. என்னை பார்த்தா என்ன அவ்வளோ ஏஜ் கழிவு மாதிரியா நான் இருக்கிறேன்? அப்போது 18. இப்போதாங்க, நேற்று தாங்க முடிஞ்சுது, இன்னைக்கு தான் 19 ஸ்டார்ட்டு. லைக்கு போட்டாச்சு. நௌஷத் அலே, ஹாய் நௌஷத் அலே. பிரபா, சரி அக்கா, நான் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. அது என்னடா 21 டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவில் என்ன இருக்குது? வெரி ஹாட் அண்ட் ஹாட்டு சிஸ்டர். நீங்கள் எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க சிஸ்டர். சிஸ்டர் என்ன இருக்குன்னு வேறு நீங்கள் கேட்குறீங்க. வேணாம் சிஸ்டர், அந்த பக்கம்லாம் எதுக்கு சிஸ்டர்? நம்ம இப்படியே பேசிப்போம் காமல்லையே. தூர்னு எதாவது பண்ணி விட்டுரு போறீங்க. இன்னும் மேஜர் ஆகலை. மைனர் தயார் நீங்களா? டைமண்டில்? ஆமாம் ஸ்மார்ட்டா. அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நினச்சிக்கோங்க. 20+1 இருக்காது, 22, 20+2. என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு டைலர் அங்கிள்? ட்ரீமுக்கு பேரு டைலர் அங்கிள். சொல்லுங்க டைலர் அங்கிள். யுவர் ஸ்கின் டோன் மைண்ட் ப்ளோவிங் ஏஞ்சல் மேடம். தேங்க்யூ டியர்.
அந்த 6-7 பழைய டிக்கெட் தான் ரெகுலராக இருக்குமா. ஆல்வேஸ் ஓல்ட் இஸ் கோல்டு. அதை நீங்களே சொல்லிக்கக்கூடாது, நான் சொல்லணும். ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு. பார்த்தா சாப்பிட்டியா? ஓ ஓ நான் வந்து டைலர் அங்கிள் ட்ரீம் சொன்னா, அதனால என்னை வந்து பார்த்தான்னு சொல்றேனா? சொல்லுடா கரீனா சோப்ரா. அப்புறம் உங்க சிரிப்பு வேற லெவல். தேங்க்யூ காய், தேங்க்யூ. நௌஷத் அலி, செல்லக்குட்டி, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு 2 மினிட் தான் இருக்குது நம்ம லைவ் முடிச்சுட்டு மெம்பர்ஷிப் லைவ் போகிறதுக்கு. சரி அக்கா, நான் இனி அப்படி பண்ண மாட்டேன். நீ ஒழுங்காக கமெண்ட்ஸ் பண்ணால் ஃபன்னாக போடு, நான் படிப்பேன். நீ ஃபன்னாக போடு, திட்டு, ஒரு கிளாமராக போடு, ரொமான்டிக்காக ரொமான்ஸ். அதை விட்டுட்டு சித்தியை கரெக்ட் பண்ண, அத்தையை கரெக்ட் பண்ண, மாமாவை கரெக்ட் பண்ண, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எல்லாம் வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் இதை காதில் வாங்கிட்டு அதையவே ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டு வந்தாலும் இங்கே கமெண்ட்ஸ் போட எனக்கு பிடிக்காது. நீயும் அவங்க சிஸ்டருங்கிற மாதிரியே கோஆப்ரேட் பண்ற பாத்தியா? நீயும் அவங்க சிஸ்டர்னா மதன் மதன் இன்னும் எடுக்கல மோனி, அதிகமாக எடுக்கல மோனி. சும்மா ஒன்று ஃபஸ்ட்டு கொடுத்தேன், ஒன்று இப்போ கொடுக்குறேன். மதன், உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? சிஸ்டர் இல்லைன்னு அர்த்தம். ஏய் மதன், வேலையை காட்டிட்ட பத்தியா? எனக்கு ஒரு டவுட் ஃபஸ்ட்டு இருந்தது. சரி, அப்புறம் பேசுறத வச்சு பார்க்கும்போது ஓகே இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ட்ரீம் சரி லூஸ் பண்ணேன். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு லைக்கு சப்ஸ்கிரைப் ஜாயின் 3 பண்ணுங்க. இன்னும் 2 மினிட் சொன்னால 1 மினிட் தான் இருக்குது. 1 மினிட் முடிஞ்சிச்சு. கீர்த்தி, ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று மா சுத்தனா அப்படியா? அசோகா, நான் நீங்கள் ஒர்க்கு சாரி கட்டுங்க, சூப்பராக இருக்கும். ஒர்க்கு சாரினா டிசைன் வச்சு இந்த ஸ்டோனு ஆரி ஒர்க் இந்த மாதிரியா? பாஸ்கார கேட்க மாட்டீங்களா? கொரோனா மாஸ்க் எடுங்க. ஹாய் மணிமாறன். மணிமாறன் லைக் போட்டு வரேன் சொல்லிட்டு வெளியே போயிட்டேன் சிவபுரம். இன்னும் 5 மினிட்ஸ் ஆகும். அக்கா கற்பனையில் உண்மையாச்சு. அந்த மதன் அக்கா மெம்பர்ஷிப் எடுத்து உள்ள வர சொல்லு. என்ன எல்லாரும் இப்படி சொல்கிறீங்க? ஆனால் எனக்கு நான் 80s வளர்ந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து 90s பற்றி சொல்கிறேன். என்ன டைலர் அங்கிள், டைலர் அங்கிள் ட்ரெஸ்ஸை துணியை தச்சு 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 காலை போட்டு பெடலை மிதிச்சு 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 ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. மூட்டு வலி, முட்டி வலி எல்லாமே இருக்கும். போங்க போய் ரெஸ்ட் எடுங்க டைலர் அங்கிள். அக்கா நாளைக்கு மதன் கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன் கமெண்ட் போடாமல் இருக்கீங்க? நான் உங்களை நம்புகிறேன் மதனை. இவங்க எல்லாரும் அப்படி தான் டவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் பொண்ணுன்னே எனக்கு தெரியும். ஏன்னா ஹஸ்பண்ட் நீங்கள் சவுதியில் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். வெட்டிங் அசிஸ்டன்ட் நம்ம பார்த்துக்கலாம். அவங்க பொறாமையில் அப்படி தான் கமெண்ட்ஸ் போடுவாங்க. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க காய்ஸ். ஜாயின் பண்ணிக்கோங்க. சிற்பி 90 டிகிரி வேஸ்ட் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. சிற்பி 90 டிகிரி வேஸ்ட் யூடியூபில் மட்டுமே. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்கன்னா சீக்கிரம் மெம்பர்ஷிப்புக்குள்ளே போயிடலாம். ரீட் மை கமெண்ட்ஸ். கீர்த்தி, மணிகண்டா,
மதன் அக்கா எஸ்கேப். அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் அடிச்சிருப்பாங்க. அவங்க சொன்னாங்கல்ல ஹஸ்பண்ட் ஃபோனுக்காக வெயிட்டிங் சிஸ்டர் அப்படின்னாங்கல்ல. அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் அடிச்சிருப்பாங்க. உடனே நீங்களே ஒரு கதை கட்டாதீங்க, அவங்க பொண்ணு தான். காஷ்மீரா மணி பாப்ஸு எது கண்டுபிடிச்சிட்டிங்க, அதை வச்சு சமாளிப்பு தானே? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, ஆனால் எனக்கு நிஜமாவே அவங்க பொண்ணு மாதிரி தான் தோணுது. எனக்கு தோணலை டக்குன்னு. சில பேர்லாம் நான் கண்டுபிடிப்பேன், இல்லை இவங்க பையன்தான் அப்படின்ட்டு. அவங்க மேலே எனக்கு டவுட் வரல. பொண்ணு அவங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஒரு கேர்ள்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது, கடமுரடாலாம் இல்லை. சரி, நாங்கள் தப்பிச்சிட்டோமா? சிவராஜ் செகண்ட் சேனல். ஓகே ஓகே. ஒரு ஸ்டெப் ஆடித்தான் முட்டி வலிக்கு ஒரு பாட்டில் காலி பண்ணேன். எப்போ? நான் பையன்தான்ப்பா. லைஃப் நீங்கள் பையன்தான். மதனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லைஃப் பார்த்தா அது கவனுக்கு போட்டேன்டா, சிரிக்காதடா. உங்கள் சிரிப்புக்கு நான் அடிக்டா. பேர் பஞ்சபாக்கா சேனாரு. பஞ்சபாக்கா பஞ்சபா கேசனா இது கண்டுபிடிச்சேன். பஞ்சப்ப கேசன் அருள். அப்பாடி, எவ்வளோ பெரிய பேர்! பஞ்சப்ப கேசன் அருள். நல்ல பேர், ஆனால் ரொம்ப சூப்பர் ஸ்டைலாக இருக்கு. அதாவது சில பேரெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பாருங்க ரொம்ப யூனிக்காக இருக்கு. பஞ்சப்ப கேச அருள், பஞ்சப்ப கேசோ, பாரி வேண்டார், இந்த மாதிரி பேரெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பஞ்சப்ப கேச அருள். ஹாய்மா, நல்லா இருக்கியா? ராஜு பஞ்சப்ப கேசன் படிச்சுட்டு பிளாட்டினம் லைவ் எதுக்கு? அந்த 3 புள்ளி நாக்கு கண்ணிகளா அப்படித்தான் வச்சிருப்பாங்க. மம்பட்டியா சாங் ஞாபகம் இருக்கா? தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்முட்டியா அட மம்முட்டியா, தொட்டவுடன் தூள் பறக்குது அட மம்முட்டியா அட மம்முட்டியா. ஏய் என்ன இப்போ விட்டா கூட நான் ஆடுவேன் அந்த சாங்குக்கு. என்னடா ரொம்ப பண்ணிட்டு இருக்க? அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாரிங்க, அதுக்கு மேலே முடியாதுங்க. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உன்னையும் என்னையும் சேர்ப்பது அமாவாசை. சரி, உன்னையும் என்னையும் சேர்ப்பது அமாவாசையா? உன்னையும் என்னையும் பிரிப்பது உங்க அம்மாவோட ஆசை. பாப்ஸு ஏற்கனவே பாடி விழுந்தேன் சொன்னீங்க. பாடி விழுந்தேனா? ஒன்றும் புரியல. நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மறந்து போகுது. நான் அன்னைக்கு ஒரு பிட்டு அப்படியே நங்குற மாதிரி அடிச்சு விடுவேனா? அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அடுத்த நாள் கேட்கும் போது எனக்கு மறந்து போகுது. சில நேரம் நான் சிலதெல்லாம் அப்படியே ஏதோ ஒன்று கேட்பீங்களா, ஓகே அப்படியே அடிச்சு வாய்க்கு அந்த செகண்டுக்கு அடிச்சு. அப்படிதான் நான் வீட்டில் இப்போ லேட்டஸ்டாக நடந்தது. இதை நான் எப்போவே பேசியிருக்கோம் போல இருக்கு, எனக்கு ஞாபகமே இல்லை. இன்னைக்கு நான் காலையில் ஃபோன் பேசும்போது நீ தானே அன்னைக்கு சொன்னேன், என்னைக்கு சொன்னேன், அப்படியே சொன்னேன். அது யாருக்கும் சொல்லாமல் சொல்லிட்டோம் போல இருக்கு. நங்கூரம் எங்ககிட்ட தான் இருக்கு. எந்த ஐடியில் கமெண்ட்ஸ் போட்டாலும் பாதி தான் படிப்பாங்க போல். எந்த ஐடியில் கமெண்ட் போட்டாலும் ஒரு லைன் கமெண்ட்ஸ் மட்டும் தான் படிப்பேன். 2வது லைன் போகுது அப்படின்னா நான் படிக்கவே மாட்டேன். நான் ரொம்ப பிஸிங்க. 2வது லைன் 3வது லைன்லாம் படிச்சுட்டு இருக்கிறது தானே என்னோட வேலை. அந்த சாங்குக்கு டான்ஸ் ஆடி விடணும்னு சொன்னீங்க, அதை தான் ஆடி வச்சிருக்கிறேனே. அதுக்கு சாங்கு போட்டு எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை. டைம் இல்லை, அதை உட்காந்து எடிட் பண்ண சோம்பேறித்தனத்தினால தான் டைலாக்காக எடுத்து போட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் யாரும் இன்னும் பார்த்து கமெண்ட்ஸை பண்ணலை. 2 சேனல்லையுமே நான்
நான் ஒன்று கேட்கணும்னு சொல்லுவீங்களா? கேளுங்க பிரீதி. காய்ஸ் லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. எப்படி இருந்துச்சு என்னோட கவிதை அக்கா? மை நேம் இஸ் கௌதம். சூப்பராக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். எனக்கு ஐஸ்கிரீம்லாம் ஒத்துக்காதுங்க. அப்புறம் அத்தனை ரீல் கமெண்ட்டை பண்ணினேன், நீ பார்க்கல. இன்னும் பெண்டிங் இருக்கு. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், ரீல் கமெண்ட்ஸே வரலை. 2 ரீல்ஸுக்கு தான் இன்னும் சிற்பி 922 ரீல்ஸுக்கு கமெண்ட்ஸே போடலை இன்னும். உங்கள் கோல்டு செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸுக்கு அழகு வந்துச்சு எங்கள் ஏஞ்சல் மேடம். மேடம் அக்கா எங்கே இருந்தாலும் லைவுக்கு வரவும். உன்னை பார்த்த உடனே தூக்கம் போச்சடி. என்னை பார்த்த அடுத்த நொடியும் உங்களோட தூக்கம் பறி போய் விட்டதோ மன்னா? மன்னரின் மன்னா. ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹைலைட் எடுக்கும்போது சவுண்ட் வந்து கர 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 அப்படியே சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா. இப்போ நம்ம ஸ்லோவாகவே பேசலாம். ஏன்னா ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு, அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே பேசலாம். ரொம்ப சவுண்டாக பேசணும்னா ஏற்ற விட்ட ஆண்டி பால் கண்ணில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். மங்களா ஆண்டி ரொம்ப லோ நெக்கில் நைட்டியை போட்டுட்டு வந்து நிற்பான், கெண்ட காலை தூக்கி வச்சுக்கிட்டு. என்னோடய நைட்டியெல்லாம் தரைய போயிருக்கும், அவளோட நைட்டியெல்லாம் முட்டையை தூக்கும். அப்படி தான் போடுவாளே சண்டால சிரிக்கு. ஏஜுக்கு தகுந்த மாதிரியே போட மாட்டா. ஹைலைட் எடுங்க, எல்லாரும் உஷாராக இருங்க. ஹைலைட்லாம் நான் எப்போவே எடுத்துட்டேன். சும்மா சொன்னேன், நான் எடுக்கல. ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட 5-6 ஹைலைட்டு போட்டுட்டேன் எப்போவே. ஆனால் அதில் என்னென்ன அப்டேட் ஆகிருக்குன்றது எனக்கு தெரியாது. லைவ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். இப்போலாம் நான் ஹைலைட்னாலே பயப்படுறீங்களோ? எம்எல்ஏ அவ்வளோ பயம் உங்களுக்கெல்லாம்? அக்கா எப்படிக்கா ஜாலியாக பேசுகிறீங்க? அடக்காடு பேசுப்பக்கா, சாப்பிடுமா, ஜாலியாக பேசும். போடுற கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை அவ்வளோதான். லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க செல்லக்குட்டீஸ். சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. தூக்கம் போச்சிடி அம்மா. தூக்கம் போச்சா? அது சரி. எவ்வளோ அழகு, லட்டு மாதிரியே இருக்குது என் தங்கம். இவனுங்க தான் வர்ணிச்சு தான் நீ அழகுன்னு ப்ரூவ் பண்ணணுமா? நீ நார்மலாகவே அழகு தான். என்றைக்குமே உன் அழகு யாருக்காக விட்டு கொடுத்துடாது. சரியா? இவனுங்க கழிவு ஊற்றினாலும் சரி, வர்ணிச்சாலும் சரி, நீ அழகு தாண்டி நிலா. உங்கள் குளிர் ரொம்ப அதிகம் போல் நல்லா சமாளிக்கிற அப்ஸு ஹைலைட்டில் உங்களை சாரியில். ஐயோ, மாற்றி போடுறேன். மேல் கமெண்ட்ஸு கீழ் கமெண்ட்டையும் மாற்றி படிக்கிறோம் போல் இருக்கு. எங்கே பாப்ஸோட கமெண்ட்டு? ஹைலைட்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டவன்னா கோமணம் எங்கோ மனம் பறக்குது. இன்றைக்கி ஹைலைட்டில் மோனியோட பேர் பதியணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன மோனி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களோட விருப்பம் என்னவோ அதுவே என்னுடைய கட்டளை, அதுவே என்னுடைய சாசனம். உங்களை நேற்று சரி போதும் மணிகண்டா, போதும். விஐபி லைவ் எப்போ டைம் பார்க்குறேன். டைம் ஆயிடுச்சு. ஓகே, யாரெல்லாம் இப்போ லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹஸ்கி வாய்ஸ் பேசுங்கம்மா. மங்களா ஆண்டி வந்துட போகிறாங்க. ஓ, உனக்கு இப்போ ஹஸ்கி வாய்ஸ் கேட்குதா? அப்போ உடனே யோசிக்காம ஒரு சில்வர் எக்ஸஸில் ஜாயின் பண்ணிக்கோ. ஜாயின் பண்ணிட்டு பாரு, உனக்கே தெரியும். அதில் நீ நினைக்கிற மாதிரி மங்களா ஆண்டி, பங்களா ஆண்டி, ஏன் சிப்பியோடைய கூட பேசலாம். ஜாயின் பண்ணிக்கோ. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப், லைக்கை போட்டு விட்டுட்டு போயிடுங்க.
மாஸ்க் போட்டுட்ருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்குது. மாஸ்க் வேணால் கழட்டிட்டு நம்ம ஹஸ்கி வாய்ஸில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மாஸ்கில் வந்து வாய்ஸ் பதிய மாட்டேங்குது. இப்போ நம்ம கேமரா ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இருங்க. அப்பா மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்பா எனக்கு இப்போ தாங்க ஃப்ரீயாக மூச்சு விடுறது. ஐயோ நல்லா இருக்குது. கொஞ்சோண்டு நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாமா? லிப்ஸ்டிக்கு மாஸ்க்கு ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா அழகாக இருக்கு இன்னைக்கு லிப்ஸு. நல்லா இருக்குன்னு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் லிப்ஸ்டிக். ஓகே, நம்ம டைமண்டில் வந்து காமிக்கிறேன் இன்னைக்கு லிப்ஸ்டிக் வந்து இந்த டார்க் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாமா அப்படின்ட்டு. ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது மாஸ்க் இல்லாமல். வாவ் என்ன அழகு. அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன பண்ணுறது, இன்னைக்கு ஒருத்தன் சைட்டை அடிச்சுக்கிட்டே இருந்தான். வச்ச கண்ணு வாங்கலையே. கொஞ்சம் டார்க்காக லிப்ஸ்டிக் போட்டுட்டோமோன்னு சொல்லி நான் லிப்ஸ்டிக்கை கொஞ்சம் தொடச்சேன். அப்பவும் அவன் கண்ணு மறையவே இல்லை, என்னையே பார்த்துட்ருக்கான். மூணி மாட்டார் ஹைலைட்டர் தண்ணி குடி ஃபுல் சாப்பிடு. இதில் எப்படி அவர் மாட்டுவார்? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறத. ஓகே, இப்போ நம்ம பேசி பார்க்கலாமா? சிவப்பா ரெட்டு தான் போட்டிருக்கேன், ரெட் கலர் தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹஸ்கி இதே கமெண்ட்ஸை வந்து நம்ம ஹஸ்கியில் படித்து பார்க்கலாம். மூச்சுக்கிச்சு அடைக்க போகுது. அக்கா இந்த சாரி சூப்பராக இருக்கு. ஒரு நிமிஷம் திரும்பி நில்லுக்கா, உங்கள் வீட்டை பார்க்கலாம். திரும்பி தானே? கண்டிப்பாக நான் திரும்பி நிற்கிறேன். உனக்கா நான் கண்டிப்பாக திரும்பி நிற்பேன்டா. கண்ணை மூடிக்கோ, கண்ணை மூடிக்கோடா, கண்ணை மூடிக்கோ. கண்டிப்பாக நான் திரும்பி நிற்பேன். கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடிக்கோ. வாவ் ஜானி குவஸ்ட், வெல்கம் டு சில்வர். மதன் அக்கா வந்துட்டாங்க பாரு, சில்வர் எடுக்க சொல்லு. ஹாய் மதன். என்ன சில்வர்? ஹாய் மதன். மதன் உங்கள் ஹஸ்பண்ட் தானே இப்போ கால் பண்ணாங்க? ஹஸ்பண்ட் கால் பண்ண சொன்னாங்கன்ட்டு தானே நீங்கள் போனீங்க? இப்போது வீடியோவில் உங்கள் ஃபேஸ் என்னோட ஃபேஸ் இப்போ நான் ஆஃபில் வச்சுருக்கேன். உங்களை மயக்கிறதுக்காக லிப்ஸ்டிக்கை ஒத்துட்டில் எடுத்து தடவி 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 வச்சுக்கிட்டே இருக்கேன். பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குண்ணா மெம்பர்ஷிப்பில் வந்தால் மட்டும்தான் நான் லிப்ஸை காட்டுவேன். காமன் லைஃப்பில் நான் காட்டவே மாட்டேன் சொல்லிவிட்டு. நீ ஜாயின் பண்ணி உள்ளே வந்து பாரு, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீயே சொல்லு. உன்னை நான் கேட்காமலே உன்னோடு நான் வாழ்கிறேன். அப்படியா பாப்ஸ், என்னம்மா நம்புறீங்க? அச்சோச்சோ, அவங்க பொண்ணு தான். நீங்கள் எனக்கு யாரும் நீங்கள் சொல்கிறது நம்பவே மாட்டேன். நான் சொல்லுவேன் தான் நிறைய பேரை. அவங்க ஹஸ்கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்காங்க. அவங்க இப்போ சொல்லுவாங்க பாருங்க. நம்பர்ஸுக்கு நினைவுக்கு வரட்டா? வாங்க சீக்கிரம் வாங்க, நான் லைவ் முடிக்க போகிறேன். வாங்க வாங்க. ஆஹா 12:07. ஓகே காய்ஸ், கரெக்டாக 12:10 நான் லைவ் முடிச்சிடுறேன். லைவ் முடிச்சிடுவேன். அப்புறம் ஆமாம், காமன் லைவில் காட்ட மாட்டாங்க, அதனால் ரீல்ஸில் இருக்க பார்த்துக்கோங்க. ரீல்ஸில் இருக்க லிப்ஸ் போய் பாருங்கள். அப்படி இல்லைனா ஜாயின் பண்ணி உள்ளே வந்தால் மெம்பர்ஷிப் லைவில் பார்த்துக்கலாம். சிற்பி 950 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கட்ட யாரும் ஏமாற வேண்டாம். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க காய். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் ஒரே நிமிஷம் தான் இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அக்கா ஒரு நிமிஷம். அக்கா நான் வரட்டாவா? நினைவுக்கா நீ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோ. வரட்டான்னு கேட்டுட்டு இருக்காதுங்க. நீ திருநங்கையா? ஆமாம் போடா, ஆமாம் போடா. இருக்கு என்னடா இப்போ? போடா வந்துட்டா புறம்போக்கு. நீ திருநங்கையா? நீ கேவான்னு கேட்டுட்டு. ஆமாம், நீ என்ன? நீ திருநங்கையா? சொல்லு, நீயும் திருநங்கை தானா? கேரக்டர் சும்மா எதையாவது கேட்டுக்கிட்டு. காய்ஸ் லைக் போடுங்க. சரி போங்க, நான் லைவ் முடிக்கிறேன். வாங்க மெம்பர்ஷிப்குள்ள, ரொம்ப டைமா. ஓகே செல்லக்குட்டி, நம்ம சேனல் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. சிற்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. ஓகே, சிற்பி 922 பார்க்கலாம். கமெண்ட்ஸை படிக்கலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. ரொம்ப முடியலனாக்கா சூப்பர் சாட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நாளைக்கு கண்டிப்பாக படிக்க ட்ரை பண்ணுறோம். யாரும் கோச்சிக்காதீங்க. சந்தோஷ. சரி ஓகே வாங்க. பாய். லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்க. முடியாது. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணாதுன்னு சொல்ல அவங்க கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அக்கா தூரமாக நின்று திரும்பி நில்லுங்க. அது முடியாதுங்க. அதெல்லாம் ஜாயின் பண்ணால் மட்டும்தாங்க. அதெல்லாம் முடியும். ஜாயின் பண்ணால் மட்டும்தான். க்ளோஸ் அப்லே கேளுங்க. நான் திரும்பி நிற்பேன், சுற்றுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேங்க. லாங்கில் போனால் ஒன்று நேராக நிற்பேன், அவ்வளோதானே தவிர திரும்பலாம் மாட்டேன். ஹாய் தலை. சரி ஓகே, மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறேன். டைம் அண்ட் அதில் வந்துடுங்க. வெரி ஹாட் அண்ட் கிளாமர் லைவ் மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும் போதே.